நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய அலை இங்கு தமிழ்நாடு எங்கும் வீசிக்கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. எடப்பாடியார் தான் வெல்லப் போகிறார் என்பது உண்மையாகிவிட்டது. இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எங்கே போனாலும் எடப்பாடி அவன் இவன் ஒருமையில் பேசுறது இதெல்லாம் நல்லா இல்லை. எப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்குன்னு அவர் கலைஞருடைய மகன், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கழக முன்னோடி, அதே நேரத்தில் இன்னைக்கு கழகத்தினுடைய தலைவர், அதே நேரத்தில் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு முதல்வர். ஆனால் அவருடைய இடத்துல இருந்து பழனிசாமி அவன் இவன் சொல்றதெல்லாம் ஒரு ஏற்புடையதாக இல்லை. இது எதை காட்டுதுன்னா ஒரு வைத்தறிச்சலை காட்டுது. பழனிசாமி அவர்களுடைய வெற்றி, அந்த எடப்பாடியார் அப்படின்றதே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த எடப்பாடியார் அப்படின்றதே அவர் வெறுக்கிறார். அதை யாரும் சொன்னாங்கன்னா அப்படி முறைச்சு பார்க்குறாரு. அந்த அளவுக்கு தான் ஸ்டாலினுடைய இன்னைக்கு அவருடைய நிலைமை அப்படி ஆகிவிட்டது. ஏன்னா எங்கே போனாலும் எடப்பாடியார் திட்டுறாரு. ஏன்னா இப்படி திட்டுறீங்க, இத்தனைக்கு எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர், அவர் எதுவும் தப்பே பண்ணல. எதிர்கட்சி தலைவர் என்ன தப்பு பண்ண முடியும்? அவர் பாட்டுக்கு இருக்காரு, ஆளுங்கட்சியினுள்ள குறைகளை மக்கள்கிட்ட பேசுறாரு. அது பிடிக்காம அவன் இவன் அது இதுல அவர் மகனை வேற கிளப்பி விட்டு, யாரு உதயநிதி ஸ்டாலினை வேற கிளப்பி விட்டு, உதயநிதி ஸ்டாலினை சும்மா அந்த அடிமை அது இது அந்த காலில் வந்தவன், முட்டி போட்டு வந்தவன், ஊந்து வந்தவன், பாஜகவுக்கு அடிமை, அப்படி இப்படி கண்ட வார்த்தைகள், அதாவது வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம, அதே நேரத்தில் அந்த ஒரு மனிதர் எவ்வளவு யதார்த்தமான மக்களுள் மக்களாக இன்னைக்கு மக்களுள் மாணிக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு மனிதர். ஏன்னா அதிமுகவுடைய தலைமைன்றது சும்மா இல்லை, சும்மா தூக்கி கொடுக்க மாட்டாங்க. அவர் ஒரு நீண்ட நெடிய பயணத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சிலுவம்பாளையத்தில் சாதாரணமாக ஒரு ஏழை விவசாய குடும்பத்தினுடைய மகனாக ஒரு விவசாயியாக பிறந்த நபர் இன்றைக்கு ஆட்சி கட்டலில் யார் அடுத்த முதல்வர் என்ற இடத்திற்கு அடுத்த முதல்வர் இவர்தான் என்று மக்கள் கூறும் அளவிற்கு வந்திருக்கிறார் என்றால் அது சும்மா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய பயணம், அரசியல் பயணம் உடையவர் எடப்பாடியார் அவர்கள். அவருடைய வயதுக்கு, அவருடைய மூப்புக்கு, அந்த அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட மரியாதை கொடுக்காம இன்னைக்கு அப்பாவும் மகனும் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவன் இவன் சொல்றதெல்லாம் பயத்தின் உச்சம், பொறாமையின் வெளிப்பாடு, வைத்தறிச்சலின் ஒரு வெளிப்பாடாக தான் பார்க்க முடியுது. இன்னைக்கு ஸ்டாலின்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இல்லை பொய் சொல்றாரு எடப்பாடி, எங்க பார்த்தாலும் பொய் தான் சொல்லிட்டு இருக்காரு. புரியல, எதிர்கட்சியா இருக்கிறது எதுக்கு பொய் சொல்லணும்? பிரச்சனையை தானே சொல்லணும். அவர் என்ன பொய் சொல்லலாம்னு சொல்லுங்க. சும்மா பொய் சொல்றாரு, என்ன பொய் சொன்னாரு அதை சொல்லுங்க. சொல்ல மாட்டாரு. ஸ்டாலின் அதுக்கு பதில் இல்லை. கேட்டால் எல்லாம் என்னுடைய என்ன சொல்றது, இண்டி கூட்டணியுடைய அனைத்து வேட்பாளர்களையும் நீங்கள் ஜெயிக்க வைங்க, இண்டி கூட்டணி வேட்பாளர் தான் வெற்றி பெறணும். அதில் காங்கிரஸ்ல வேட்பாளரே கிடையாது. வேட்பாளர் அறிவிக்கிறார், காங்கிரஸ் வேட்பாளரே கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வேடசந்தூர்ல வேட்பாளர் யார்? இவர் ராகுல் காந்தி சொல்லுவார். ராகுல் காந்தி சொல்றாரு ஜெயிக்க வைங்க. என்னடா இது? இன்னும் அது இந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. திமுகவும் காங்கிரஸும் இன்னைக்கு ஒன்று இணைந்து பின்னி பயணிக்க வேண்டிய இடத்துல மாறாக இன்னைக்கு எதிரும் புதிருமாக எலியும் பூனையாக இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி இது ஒரு வெற்றி கூட்டணின்னு எங்கேயும் போடல. ட்விட்டருக்கு ட்வீட் பண்ணலாம், எங்கேயாவது அவர் ஒரு வீடியோ போடலாம், அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல போய் பேச போகிற இடத்துல பேசலாம். எங்கேயுமே திமுகவுடன் காங்கிரஸ் இணைந்து இந்த வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் எங்கேயும் பேசல. ஒரு ட்வீட் போடல, ஒதுமே பண்ணல. அவர் என்ன வேட்பாளரை அறிவிக்கிறதுலே தாமதமாக்குறாரு. அப்படி இருக்கிறாருன்னா எந்த மாதிரியான மனநிலை இருக்கிறான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்க காங்கிரஸ் கேட்ட எந்த தொகுதியிலும் ஒதுக்கப்படவில்லை. அதுதான் உண்மை. அப்படியான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது அவரு கூட்டணியில் இருக்கிறவனே கண்ட்ரோல் பண்ண முடியாம இங்க உட்காந்து என்ன பண்ணணும், என்ன ஏது பண்ணணும் தெரியாம எடப்பாடியார் திட்டிட்டு இருக்காங்க. மக்கள் மாறாக ஸ்டாலின் அவர்களை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மண்ணச்சநல்லூர்ல கிட்னி முறைகேடு அப்படின்னு சொன்னாங்க. நம்மளாம் கூட கிட்னி திருட்டு அப்படின்னோம். அப்போ திமுகலேருந்து அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படி சொல்லக்கூடாது, அரெஸ்ட் பண்ணிடுவோம் உங்களை, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. சரியா, நீங்க சொன்னா சரிதான், நம்மளும் கிட்னி முறைகேடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த கிட்னி முறைகேட்டில் ஏறக்குறைய பல நூறுக்கணக்கான கிட்னிகளை திருடி விற்ற ஒரு நபர் அப்படின்னு அறியப்படுகின்ற மண்ணச்சநல்லூரினுடைய முன்னாள் எம்எல்ஏக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்து, இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜினுடைய தாளாளருடைய ஓனருடைய மகன் அவருக்கு மறுபடியும் மண்ணச்சநல்லூர்ல சீட்டை கொடுத்து அவரை திமுக சார்பாக திமுக தலைவரே நிக்க வச்சு திமுக தலைவரே அவர் என்டாஸ் பண்றாரு. மண்ணச்சநல்லூர்ல தம்பியை ஜெயிக்க வைங்க அப்படின்றாரு. அவங்க மக்கள் திட்டுவாங்களா, திட்ட மாட்டாங்களா? எடப்பாடியார் எதிர்த்து கேட்டால் எடப்பாடியார் திட்டுறாங்க. இது என்னடா ஒருத்தன் கிட்னியை தேடி வைக்கிறான், மறுபடியும் அவனுக்கு சீட்டை கொடுக்குறீங்களா? இது என்னடா, இதை கூட கேட்கக்கூடாது அப்படின்னா நீ எப்படி அதெல்லாம் கேட்கலாம்? அடங்கி ஒடுங்கி ஓட்டை போடு, திமுகவுக்கு ஓட்டை போட்டு நீ சாகணும், அதுதான் உன்னுடைய தலையெழுத்து அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். அப்படின்னா அதை எந்த மாதிரி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுலே தெரியலை. ஸோ அதனால் மக்கள் இதுக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும். அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம். சரி, நடவடிக்கை எடுக்காமல் இப்போ நேரத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதாவது திமுகவினுடைய ஒரு மிக முக்கிய ஒரு தொகுதிகளில் ஒன்றான திருச்சியில் தாவேகாவினுடைய அந்த தற்கொலைகள் இருக்காங்களே, அவங்க பயணிக்கிறாங்க. அவங்க பயணிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு இடத்துல பணப்பட்டுவாடா நடக்குது. அதை திமுக காரன் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.
ஆனால் குற்றச்சாட்டை இந்த எலெக்ஷன் கமிஷனே வந்து அது என்ன ஏதுன்னு அடுத்த லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கூட கொண்டு போகல. இன்னைக்கு மறுபடியும் தர்ணா மாதிரி பண்ணி அதை எடுத்து மறுபடியும் கொண்டு போகிறாங்க. இதுதான் உண்மை. இப்போ நம்ம பேசணும்னா இதே மண்ணச்சநல்லூரில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜினுடைய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பணம் கொடுக்குறாங்க. அந்த காலேஜில் வேலை பார்க்குற ஊழியர்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த பசங்களை கேப்சர் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸை, அதாவது பயிலக்கூடிய கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் கையில் பணத்தை கொடுக்க வச்சு அதை அப்படியே கேப்சர் பண்ணுறாங்க. யார்? பாஜகவிலிருந்து ஒரு கூட்டம் வந்து அதை கண்டுபிடிச்சி கையும் களமாக பிடிச்சி அதை கேப்சர் பண்ணி ஏறக்குறைய பாஜகவினுடைய ட்விட்டர் அஃபிஷியல் ஹேண்டலையும் வந்துருச்சு. ஐயா நாராயணன் அவருடைய ட்விட்டர் அஃபிஷியல் ஹேண்டலையும் வந்துருச்சு. அண்ணன் அண்ணாமலை அவருடைய ட்விட்டர் அஃபிஷியல் ஹேண்டலையும் வந்துருச்சு. ஸோ அதையும் வந்து இந்த தேர்தல் ஆணையம் பார்க்குதா அப்படின்னா, தேர்தல் ஆணையம் மறைமுகமாக திமுகவிற்கு வேலை பார்க்கக்கூடிய ஆணையமாக மாறிவிட்டதா என்ற கேள்வியும் எழுகிறது. இதை எதிர்த்து கேட்கிறார் யாரு? எடப்பாடியார். அந்த எடப்பாடியாரை திட்டாங்க அண்ணன் அப்பா மகனும் சேர்ந்து. இதில் அக்கா வேற சேர்ந்துக்கிட்டாங்க. யார்? தங்கை ஸ்டாலினோட தங்கையும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை, அதாவது தாவேக்கால எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ அதாவது இன்னைக்கு அந்த கட்சியை வந்து நம்ம வேண்டாம், கட்சியை ஒருமனதாக கட்சி தலைமைத்திற்குரியும் தலைமை அந்த மடக்கூதியும் சேர்த்து வெளியில் பற்றி அனுப்பி விட்டுரும். இனிமேல் அரசியல்னு பேசிட்டு தெருக்குள்ளே வரவே கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை விடவும் திமுக கேவலமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் நமக்கு எடப்பாடியார் மட்டும்தான் நமக்கு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு இன்னைக்கு தோணுது. இன்னைக்கு எல்லா வேட்பாளரும் இன்னைக்கு தெருவில் இறங்கிட்டான். இன்னைக்கு எல்லா வேட்பாளரும் தெருவில் இறங்கி என்ன பேசுகிறான்? திமுகவினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தொகுதி வாரியாக தெரு வாரியாக அக்கா பிரித்து அந்த மக்கள்கிட்ட வைக்கிறான். அப்போ அந்த மக்கள் திமுக இவ்வளவு மோசமாக இருக்குது, நம்ம நினச்சதை விட கேவலமான கட்சியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ திமுகவுக்கு மாற்று யார் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த தாவேக்கா நாம் தமிழர் அப்படின்னு எவன் யோசிப்பான்? கிறுக்கு போய் யோசிப்பான், மூளை இல்லாத யோசிப்பான். ஆனால் கொஞ்சமாவது அறிவு இருக்குது, அப்பா அம்மா கொடுத்த மூளை வேலை பார்க்கும் அப்படின்னா திமுகவுக்கு மாற்று அப்படின்னா யாரு? அதிமுக. அப்போ அதிமுக தானே பெரும்பான்மையான தமிழ் சமூகம் ஏற்றுக்கும். அப்படிதான் இன்னைக்கு அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும், எடப்பாடி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஒருங்கிணைந்து இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா நீங்க மற்ற கட்சியாக மாதிரி நாம் தமிழர் கட்சி ஓட்டு கேட்கறாங்கன்னா இப்போ உட்காந்து டிவிக்கேன்னு இருக்காங்க. டிவிக்கே சொல்றதை விட நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் டிவிக்கேன்றான். அந்த சீமான் எங்கேயாவது காரணம் போயிட்டு இறங்கி டிவிக்கே பற்றி தான் பேசிட்டு இருக்கான். அந்த இடுமானங்கார்த்தி இறங்கி டிவிக்கே பற்றி தான் பேசிட்டு இத்தனையும் வந்து வேதாரண்யத்தில் ஒரு வேட்பாளர் வேறு, அவனும் இறங்கி டிவிக்கே ஏன்னா இன்னுமாடா டிவிக்கே அப்படி என்னடா நீங்கள் மாற்று அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி டிவிக்கே தான் மாற்று அப்படின்னு பார்த்தா அவனுக்கு போலீஸ்காரன் காலில் ஏற்றி விளாண்டுட்டு இருக்கானுங்க. போலீஸ்காரன் காரை ஏற்றி இறக்குறான். யாருன்னா அதை ஒரிஜினான் வில்லிவாக்கத்தில் அவன் உட்காந்துருக்க கார் ஒரு போலீஸ்காரன் காலில் ஏறி இறங்கி முட்டு மேலே ஏறி இறங்கியிருக்கு. முட்டு உடஞ்சி தொங்குது. ஐயோ அம்மா அந்த போலீஸ்காரன் கத்துறான். அப்புறம் இனிமேல் போலீஸ்காரன் தைரியமாக வருவான் அந்த இடத்துக்குள்ள. இதுவும் திமுகவோட சூழல், சூழ்ச்சி, திமுக சூழ்ச்சிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அறிவு இருக்கான டிரைவர் ஒரு நல்ல டிரைவர் போட மாட்டேன். எத்தனையோ கோடி சொத்து வச்சிருக்கேன்றல, மாமனார் காசை பூரா வாங்கி வச்சிருக்கல, அதை வச்சுன்னா ஒரு நல்ல டிரைவரை போட தெரியாத அவனுக்கு. அதுக்கு கூட துப்பு இல்லாமல் இருந்தால் எப்படி நீ எந்த மாதிரி நீ? அதனால வந்து இங்கே நாம் தமிழர் தாவேக்காவும் மாற்று அப்படின்னு ஏதாவது 4 கிறுக்கு போய் வந்தான்னா அவனை செப்பையிலே அரைஞ்சு அனுப்பிட்டு திமுக, அந்த அராஜக திமுக, அந்த ஊழல் திமுக, இந்த கேடுகெட்ட ஆட்சியிலிருந்து மக்களை மீட்டெடுத்து காப்பாற்ற வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒளி எடப்பாடியார். அந்த எடப்பாடியாரை வெற்றி பெற வைத்து எடப்பாடியாரை மீண்டும் வந்து சிம்மாசனத்தில் அமர வைக்க தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இரட்டைலைக்கு ஓட்டு போட்டு, இரட்டையிலுடைய கூட்டணி கட்சியான அமமுகவுக்கு குக்கரில் ஓட்டை போட்டு, அதே நேரத்தில் பிஜேபிக்கு தாமரையில் ஓட்டை போட்டு எப்படியாவது எடப்பாடியாரை ஜெயிக்க வைத்து அந்த ஆட்சி பொறுப்பில் அமர்த்த வேண்டும். அப்போதான் தமிழ்நாடாக மாறும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.